அண்மை செய்தி. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக விசிக தலைவர் திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இன்றைக்கு விசிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக அழைக்கப்பட்டிருக்கிறது. விசிக எத்தனை தொகுதிகளை கோர வாய்ப்புகள் இருக்கிறது? கடந்த முறை 6 தொகுதிகளை விசிக பெற்றது. இந்த முறை திமுக எத்தனை தொகுதிகளை வழங்குவதாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன், அதேபோன்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை குழுவுடன் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். குறிப்பாக காட்டுமன்னார் கோயில், செய்யூர், நாகப்பட்டினம், வானூர், அரக்கோணம், திருப்பூர் ஆகிய 6 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோயில், திருப்பூர், வானூர் ஆகிய தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு 10 தொகுதி, அதாவது இரட்டை இலக்கில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தி வருகின்றனர் விசிகாவினர். அந்த அடிப்படையில் தங்களுக்கு 12 தொகுதியாவது ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் இடங்களை கொஞ்சம் குறைத்து ஒதுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பது கூட கேட்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறதா, அல்லது கூடுதலாக 1-2 என ஒரு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டதற்கு பின்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு முதலமைச்சர் முன்னிலையில் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதே போல இன்று பல்வேறு அமைப்புகள், மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட 10க்கான இயக்கங்கள், கட்சிகள் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்சியை சேர்ந்தவர்களும் வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.